ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் கல்பாக்கம். ஸோ சென்னை கல்பாக்கம் ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு இன்றைக்கி இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன விலையில் விற்கிறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு, மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டேக்கிள்ஸ் வந்து கரெக்டான ரேட்டில் கரெக்டான குவாலிட்டியில் டேக்கிள்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டேக்கிள் ஷாப்பில் வந்திருக்கோம். ஸோ ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கல்பாக்கத்தில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்குள்ளே போகலாம். காய்ஸ் ஃபைனலி நாங்கள் ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் வந்துட்டோம் மேலே. அப்படியே நல்லா அந்த நேச்சுரலாக நம்ம சென்னையிலலாம் இந்த மாதிரி கிடைக்காது வியூவு. ஸோ அதனால் இங்கே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு சரி அப்படியே ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம உள்ளே போயிட்டு டேக்கிள் ஷாப்பில் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு என்னென்ன டேக்கிள்ஸ் வச்சுருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போவோம். ஸோ உள்ளே ஏஜே ப்ரோ இருக்கார், நம்ம போகலாம் வாங்க. ஹாய் ப்ரோ. வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஏஜே ப்ரோ, அருண் ப்ரோ. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரொம்ப நாள் யோசிச்சிருந்தோம் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் உள்ள வந்துட்டோம். எப்படி போகுது ப்ரோ பிஸ்னஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நல்லா போயிட்டு சூப்பர். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபிஷிங் டேக்கிள்ஸ் ஷாப் போட்டேன். பட் இந்த ஃபிஷிங் டேக்கிள்ஸ் இப்போ தான் ரீசனாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை மாதம் ஆச்சு? ஒரு 6 மாசம் ஆகுது. ஒரு 5 to 6 months ஆயிடுச்சு ஃபிஷிங் டேக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணி. ஸோ சென்னை கல்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே பாருங்க, அந்த ஷாப்போட நம்பரு. நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் இந்த ஷாப்பில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வாங்க நம்ம கடையில் இன்னைக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு. ஸோ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ராக்ஸு ப்ளஸ் நம்ம நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, ஃபிஷிங் திங்ஸு. ஸோ நம்ம ஏஜே ப்ரோ காட்டுவார். ஸோ ஏஜே ப்ரோ சொல்லுங்கள், என்னென்ன வச்சுருக்கீங்க? கேஸ் நம்ம ஷாப்பில் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் சால்ட் வாட்டர் ரெண்டுத்துக்கும் தேவையான எல்லா டேக்கிள்ஸுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லுக்கானால எல்லா ஃப்ராக்ஸ் இருக்குது, லூர் ஃபேக்ட்ரி ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் டச் கிளிப்பு, ஸ்ப்ளிட் ரிங்ஸு, எல்லா சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃப்ளெபிள் ஹூக்கு, டீகாயிலேருந்து இருக்குது, லுக்கானாலேருந்து இருக்குது. ஸோ மல்டி பிராண்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இசிமா ஹூக்ஸ் இருக்குது, லுக்கானாவோட திக் இசிமா ஹூக்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு கார் ஃபிஷிங் எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஆக்சசரிஸில் நைஃப்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்விவல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணுறோம். நார்மலாக 10-15 ருபீஸ் விற்கிறலாம், நம்மக்கிட்ட ஒரு 7-8 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். சூப்பர். ஸோ எல்லாமே லிப் கிரிப்பர் இருக்குது, கர்வ் ஷாங்க் ஹூக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சர்ஃப் ஃபிஷிங்க்கு தேவையான லெட் வெயிட் 100 grams. நம்ம ரெகுலராக சர்ஃப் ஃபிஷிங் போகிறோம் இல்லையா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற லெட் வெயிட் நம்மளே ரெடி பண்ணுது, வித் ஸ்விவலோட ரெடி பண்ணியிருக்கோம். அது இருக்குது. சின்ன ஃப்ளோட்லேருந்து பெரிய ஃப்ளோட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் எல்லாம் மினி வெயிட்ஸு 1 gramலேருந்து 8 gram வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே ஹோல்ஸோடு வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா யூஸ் பண்ணலாம், திலாப்பியா பிடிக்கிறதுக்கெலாம். ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸு லெட் வெயிட்ஸும் இருக்குது. 30 gram, 50 gram, 60 gram, 40 gram எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பர். அப்படியே அப்புறம் சன்கிளாஸ் இருக்குது லுக்கானாவோட. ஃபிஷிங் போகிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஜாக் ப்ரோ போட்டு பாருங்கள். ஸோ கைஸ் இது சன்கிளாஸு ஃபிஷிங் போகும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு நான் பவர் கிளாஸ் போகிறதுனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஓகே சூப்பராக இருக்கு. ஆனால் சன்கிளாஸ் போட்டு நம்ம பார்க்குறது. ஸோ ஆர்ட் வேறு என்ன இருக்குது? நம்ம டேக்கிள் பாக்ஸ் நிறைய சைஸஸில் இருக்குது. ஹூக் பாக்ஸு பீஸ் பிராண்ட்லேருந்து வருது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் நல்லா இருக்கும். நீங்கள் சாஃப்ட் லூர்லாம் யூஸ் பண்ண அந்த உருகி ஓட்டுற அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ மெய்ஹோ ஃப்ரம் ஜப்பான். அந்த லுக்கானா லூர் கேசஸ் இருக்குது, பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. இதெல்லாமே மெய்ஹோ, இது லுக்கானா. அப்புறம் ஃபிஷ்ஷு வெயிட் போட்டு பார்க்குறதுக்கு வெயிங் மிஷினும் இருக்குது. ஒரு 25 kgs வரைக்கும் அதை வெயிட் போட்டு பார்க்கலாம். அண்டு சால்ட் வாட்டர் லிப் கிரிப்பர்ஸ், பிக் கேமுக்கு தேவையானது. இதுலேயே வெயிட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது லுக்கானா பிராண்டில் வருது. ஸ்மால் கேம் ஃபிஷ்க்கு இந்த லிப் கிரிப்பர் வருது. கைஸ் இப்போ இது ஒரு சின்ன பாட்டு தான். ஸோ இது பாட்டு பார்த்துட்டீங்க. ஸோ ஃப்ராக் லூர்ஸ், ஸோ எல்லா திங்ஸ் ஃபிஷிங்கு திங்ஸ் சிவியல், ஸ்னாப்பு, அப்புறமா ஜிக்கெட்ஸு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிங்கரு அதெல்லாம் இப்போ சன்கிளாஸு. ஸோ சன்கிளாஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க. அண்ட் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஆந்திரா போகும்போது அருண் ப்ரோ போகும்போது ஒரு ஃப்ளாக் கொடுத்தாரு. அதோ இந்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல ஃபிஷிங் பண்ணதில்லை. ஃபிஷிங் பண்ணி ஒரு 3 ஸ்னேக் ஹெட் பிடிச்சேன். அது எந்த லூருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் லூர் தான். இது யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏஜே ப்ரோ வந்திருந்தாரு. இதாச்சமா நான் கேட்டேன் ஃப்ராக் லூர் எதனா இருக்கான்னு சொன்னா இருக்குன்னாரு, எடுத்து கொடுத்தாரு. இதுல என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்னேக் ஹெட் பிடிச்சேன் இந்த லூர்ல. ஸோ சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலில் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் லைஃப்ல ஸ்னேக் ஹெட் பிடிச்சதுல இந்த லூர்ல வச்சு பிடிச்சிருந்தேன். இந்த ஃப்ராக்ல நான் மீன் பிடிச்சது இருக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோலாம் முடிஞ்ச பிறகு நடுவில் வரும். அந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த ஃப்ராக் லூர்ல தான் பிடிச்சிருக்கேன். ஸோ மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய இதுன்னு இல்லை, நிறைய ஃப்ராக் லூர்ஸ் நல்லா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காரு ஏஜே ப்ரோ. ஸோ நீங்க அங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம். இவரோட கடையோட லொகேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்பரும் ஸ்க்ரீன்ல வருது பாருங்க. எந்த டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணி கேட்போம். ஸோ வாங்க நம்ம லூருக்கு போகலாம் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் லூர். ஸோ ஷாடுக்கு வந்துருக்கோம் நாங்க. ஸோ ஃபுல்லாவே லுகானா ஷாடு எரிக்கி வச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய ஸ்டாக் வந்து நான் கேட்டேன் என்ன ப்ரோ அந்த லூர்ஸ்லாம் இல்லைன்னா எல்லாமே ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்றாரு. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஷாட் வேணாலும் அவருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஷாட்ஸ்ல அதாவது கிட்ட வந்து காமிங்க ஷாட்ஸ்ல எவ்வளவு ஷாட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்ல நல்ல ஷாட்ஸ். இப்போ பாருங்க இந்த ஷாட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய ஜிடிலாம் பிடிச்சிருக்கோம் பேரல் வெயிட்டில். இது வந்து 310 தான் இதோட ரேட்டே வந்து எம்ஆர்பி. ப்ளஸ் வந்து இது லுகானா 5 இன்ச் பேரல் வெயிட்டு. ஸோ வேற லெவலில் இருக்குது ரிசல்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாட்ஸ் தான் இருக்குது. அப்படியே வாங்க ஃபுல்லாக ஷாட்ஸ் தான் இருக்குது. இந்த செஷன் வந்து ஃபுல்லாக ஷாட் தான் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்ததுதான். இங்கே வந்தீங்கன்னா ஸ்பிட்லூர் இருக்குது. இந்த ஸ்பிட்லூர் ஹாட் லூர். இதுலேயே வந்து அந்த கேரளாக்காரங்களாம் நல்ல பெரிய பெரிய ஜிடி இது பெரிய பெரிய குரூப்பர் பிடிச்சிருப்பாங்க. இதில் வந்து சபிக்கி ப்ளஸ் ரெடிமேட் பக்டைல். ஸோ லுகானால இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நல்லா மீன் அடிக்கும். சிங்கர் லுகானால ஜிகெட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான சைஸ் ஜிகெட்ஸ் இருக்குது. 14 கிராமு 17 கிராமு 4/0 5/0. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷிம்ப்ஸ் வந்து இதெல்லாம் நல்ல கலர். ஸோ ஃபயர் டேக்கர்லாம் தான் நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ ஃபயர் டேக்கர் கலர் எல்லாம் நல்ல மெயினான கலர் தான் வாங்கி வச்சிருக்காரு. நம்மளுக்கு தேவையான ஐட்டம் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த கலர் ஜாக்கெட் எங்கே விற்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 4/0 5/0 6/0 எல்லாமே இதில் இருக்கு, அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட ஏஜே ப்ரோ கிட்ட. நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இவர்கிட்ட கேட்டுக்கலாம். 3/0 4/0 5/0 6/0. ஸோ எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது, எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பீஸ் தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் எங்கே பாய் விற்கிதுன்னு கேட்டால் நான் சொல்ல முடியாது. இருக்கிறது எடுத்து நம்ம கடையை தேடி எடுத்துட்டோம். ஸோ கலர் ஜாக்கெட்ஸ் இங்கே இருக்குது கைஸ். ஷாட்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் லூர்ஸ் ப்ளஸ் ஸ்பூன்ஸ் ஜிக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காரு நம்ம ஏஜே ப்ரோ. ஸோ வாங்க நம்ம வந்து ஹாட் லூர்ஸ்ல என்னென்ன கலர் இருக்குது என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டது கட்டுறதா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ப்ரோ கிட்ட கரெக்டாக பிராண்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லுகானா வச்சிருக்காரு. ஸோ எப்பவுமே ஒரு பிகினர் கடையாக இருந்தாலும் ஒரு பிகினராக இருந்தாலும் ஃபிஷிங்லையும் நம்ம லுகானா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஏஜே ப்ரோ லுகானா வச்சிருக்காரு. லுகானா ப்ளஸ் ஹவாஸ் வச்சிருக்காரு. ஸோ லுகானால வந்து ஹாட் லூரில் வந்து ஃப்ளிக்கரு அதுக்கப்புறம் காட்டோ. ஸோ இதெல்லாம் ஹவாஸில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த லூரை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிஷிங் பண்ணிங்கன்னா நல்லா ஜிடிஸ் அண்ட் கிங்ஃபிஷ்க்கு நிறைய பிடிக்கிறதுக்கு பேரகோடா பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் எடுத்துங்க. ஜிடிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கலர் எடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதான் கிட்டேருந்து காட்டுங்க. அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அது இதெல்லாம் ஸ்டோமில் வந்த கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு டிமாண்டான லூர்ஸ் வந்து இது இருக்குது லுகானா காட்டோ. ஸோ லுகானா காட்டோவில் வந்து நிறைய பேர் ரெட்டுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஏஜே ப்ரோ கிட்ட அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லூர் இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா லுகானா காட்டோ மிஸ் பண்ணிடாதீங்க. லுகானா காட்டோ எடுத்துங்க, சூப்பரான கலரு. ஸோ ஃபுல்லாக நிறைய லுகானா கலெக்ஷன் வேறு லெவலில் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து சிங்கிங் லூரு ட்ராலிங் லூரு இதெல்லாம் ட்ராலிங் லூர் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாப்பரும் வச்சிருக்காரு. ஸோ இந்த பாப்பர் வந்து ஆல்கோல வந்திருக்கும். பட் இது லுகானால இது வேற லெவலில் பாப்பர். இது கோக்கிரி பாப்பர் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த கலர் நல்லா இருக்கும். ரெட்டுக்கு அப்புறமா ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு அப்புறமா ரெட்டு ப்ளஸ் எல்லோ நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிங்கிங் லூரும் இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குங்க ஹாட் லூர்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹாட் லூர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே மேலே கட்டுங்க. லுகானா ஸ்பூன்ஸ் வந்து நிறைய இருக்குது கலெக்ஷன். ஷேடு ப்ளஸ் ஃப்ராக்ஸு அதுக்கப்புறமா ஹாட் லூர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸு அண்ட் வந்து பிரைடு அண்ட் வந்து மோனோஃபார்ம் லைன் அந்த செஷன் வந்திருக்கோம். ஸோ வாங்க அதான் கிட்ட இருந்து காட்டுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டிமாண்ட் என்ன இருக்குன்னா மெகாபி பிரைடு வந்து 55 LBல கிடைக்குமா 40 LBல கிடைக்குமா? ஏன்னா எப்பவுமே 70 LB தான் எல்லா ஸ்டாப்லையும் கிடைக்குதுன்னாங்க. ஸோ ஏஜே ஃபிஷிங் டேக்ஸில் 3 சைஸும் அவைலபிளாக இருக்குது 55 40.
ஸோ இந்த 3 சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ப்ளஸ் வந்து அசிஸ்ட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரைடு நிறைய பிரைடு இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த கடை அப்படியே டபுள் ஆகும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கடைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸு, ஸ்பூன்ஸு ஸோ எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மோனோஃபோம் லைனு. ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா லீட்ரு. ஸோ இந்த லீடு நான் யூஸ் பண்ணுற லீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாக்ஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 70 mm யூஸ் பண்ணுவேன். 70, 80, 90. ஸோ நான் வந்து போட் ஃபிஷிங் பண்ணேன்னா 80+ தான் யூஸ் பண்ணுவேன். சார் அந்த மாதிரி ஷோர் ஃபிஷிங் பண்ணேன், ஜெட்டிஸ் ஃபிஷிங் பண்ணேன்னா 70 LB யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 70 mm 70 LB 70 mm. ஸோ 70 mm யூஸ் பண்ணால் நான் வந்து ஷோர் ஃபிஷிங் ஜெட்டிஸில் ஃபிஷிங் பண்ணுவேன். போட் ஃபிஷிங் பண்ணால் 80 mm அப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லீடரும் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காரு ஏஜ் ப்ரோ. ஸோ மோனோஃபோம்லையும் நிறைய வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்பூன்ஸ். ஸோ லுக்கானால ஸ்பூன்ஸு, ஜிக்ஸு, வர லெவல் ஜிக்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஜிக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே லுக்கானா ஜிக்கிங் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக நிறைய மீன் இருக்கும். பெரிய பெரிய ஜிக்ஸாக வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து டீப் சீக்காக. ஸோ எல்லாமே 200 grams, 150 grams, 100 gramsலாம் இது 150 grams இது. ஸோ இந்த ஜிக்கோட ரேட் கூட இதில் போட்டிருக்காரு 345. ஸோ இதெல்லாம் வந்து டீப் சீ போக உதாரணத்துக்கு. அதுக்கப்புறமா கேப் வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு லுக்கானா தான். ஸோ வேற லெவலில் லுக்கானா வச்சு வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்போட ரேட் வந்து 400 தான். ஸோ பிவி பேரகோடா மீன் லேண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கேப் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேற லெவலில் இருக்கும். நானும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக பேராகோடாக்கு தான் நாங்கள் கேப் யூஸ் பண்ணுவோம். பேராகோடா, கிங் ஃபிஷ்க்கு. மற்றபடி வந்து வேறு மீனுக்குலாம் வந்து நாங்கள் அப்படியே தூக்கிடுவோம். இல்லைனா லேண்டிங் நெட் சொன்னோன்னா நான் வந்து லேண்டிங் நெட்டும் இங்கே இருக்குது, நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்ன லேண்டிங் நெட்டாக இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, அண்ட் சீ வாட்டருக்கு பெரிய லேண்டிங் நெட் வச்சிருக்காரு. ஸோ வாங்க லேண்டிங் நெட் என்ன ரேட்டுன்னு இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த சின்ன லேண்டிங் நெட் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 635. இந்த சின்ன லேண்டிங் நெட்டு இது வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு நிறைய யூஸ் ஆகும். ஸோ நல்லா லென்த்தாக ஆகும். அது தெரியுதா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி போகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இருக்கல. அண்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற லேண்டிங் நெட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற லேண்டிங் நெட் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. அது எங்கே கிடைக்குதுன்னா நம்ம ஏஜ் ஃபிஷிங் டாக்ஸில் கிடைக்குது. ஸோ இந்த லேண்டிங் நெட்டு நம்ம யூஸ் பண்ணுற லேண்டிங் நெட்டு இதுதான். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இதில் வந்து 8 கிலோ 10 கிலோ வஞ்சரம்லாம் ஏற்றிருக்கோம். அதே மாதிரி பேராகோடா கூட ஏற்றிருக்கோம். இதில் வந்து நெட்டு கொடுத்த நெட்டு வந்து வேற லெவல் நெட்டு இது. ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 980. ஸோ 980 இதுவும் சேம் தான், ஹோல்டிங் டைப் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 10 அடி 8 அடி வரைக்கும் போகும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மீன் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி வந்து டெலிவரி, ஹோம் டெலிவரி இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் வந்து எந்த ஃபிஷிங் டாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பே பண்ண பிறகு தான் வந்து நீங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ டெலிவரி வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். சென்னையிலேருந்து ஒரே நாளில் வந்துடும். ஸோ சென்னை விட்டு தமிழ்நாட்டில் வந்து உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், ராமேஸ்வரம் அந்த சைட்லாம் இருந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வந்துடும். கைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரீலுக்கு வந்திருக்கோம். ஸோ ரீல் வந்து என்னென்ன ரீல் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதான் கிட்ட வந்து கண்டுறது என்னென்ன ரீல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக லுக்கானால வச்சிருக்காரு. லுக்கானா மேட்ரிக்ஸ், லுக்கானா டகுனா, லுக்கானா ஸ்பின் 50, ஸ்பின் 60, அப்புறம் வந்து லுக்கானா ஃபாக்ஸ் 5000 சீரீஸ், அதுக்கு லுக்கானா டர்னோட்டோ, அதுக்கு லுக்கானா கமோடோ, லுக்கானா கோல்டன் ஈகல். ஸோ ஃபுல்லாக வந்து லுக்கானா தான் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே வாங்கியது தான். இது என்ன ரீல் ஏஜ் ப்ரோ? சர்ஃப் காஸ்டர், லுக்கானா சர்ஃப் காஸ்டர் CS 9000. ஸோ இந்த லுக்கானா சர்ஃப் காஸ்டரும் இருக்குது. ஸோ பிகினர் கடை நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இது வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து பெரிய ஷாப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆங்கிலராக வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைவா ரீல் வச்சிருக்காரு. ஸோ டைவா ரீல்லையும் நிறைய ரீல் வச்சிருக்காரு. ஸோ GT 5000 சீரீஸ், லெகாலிஸ் LT 5000 சீரீஸ், அதுக்கப்புறமா கிரெஸ்ட் LT 5000 சீரீஸ், அதுக்கப்புறமா RZ 4000 சீரீஸ், அதுக்கப்புறமா ஸ்விஃப்ட் ஃபயரு, அதுக்கப்புறமா வந்து RX 4000 சீரீஸ். ஸோ டைவால் இது என்ன ரீலு? கிராஸ் காஸ்ட். ஸோ இந்த ரீலும் நம்ம டைவால கிராஸ் காஸ்ட் 6000 சீரீஸ் கூட டைவா கிராஸ் காஸ்ட். ஸோ இந்த ரீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கராலேருந்து நம்ம வந்து பெரிய பெரிய GT, பெரிய பெரிய ஸ்டிங்ரே, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரீல் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ மேபி இந்த கடையில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ரீல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது.
ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து சர்ஃப் ஃபிஷிங் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஜெட்டிஸ் இருக்குது, ஆப்ஷன் விட்டால் போட் ஃபிஷிங் இருக்குது, அதனால சர்ஃப் ஃபிஷிங் பண்ணுறதில்ல. அண்ட் உங்களுக்கு சர்ஃப் ஃபிஷிங் பண்ணுற ஸ்பாட்ஸ் இருந்தால், சர்ஃப் ஃபிஷிங் பண்ணுற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரீல் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ வேற லெவல். ஐயோ என்னங்க இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஸோ வேறு லெவலில் இருக்குது ரீலு. ஸோ சூப்பர். ஸோ இது வந்து நீங்கள் ஷார்க் ஃபிஷிங்கு பெரிய பெரிய ஸ்ட்ரிங்கு, பெரிய பெரிய ஜிடி எல்லாம் பிடிக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் ஹீரோ இருக்குது, ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஷார்க் ஃபிஷிங்கு பேக் ஹீரோ கண்டிப்பாக இருக்கும். வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீல் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் இங்கே நம்ம ஏஜே ஃபிஷிங் டாக்ஸில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ரீலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து இங்கே போட்டிருக்காரு ஏஜே ப்ரோ 6500 rupees தான். ஸோ இவ்வளோ பெரிய ரீல் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சது டைவாவில் 6500 தாராளமாக வாங்கலாம். ஸோ உங்களுக்கு சர்ஃப் ஃபிஷிங் ஆசையாக இருந்துச்சுன்னா பெரிய மீன் டார்கெட் பண்ணுறவங்க இருந்தால் அந்த மாதிரி பெரிய ரீல் கொடுங்க. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஃபிஷிங் ரீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள் லுக்கானா ரெனோ 2 எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள் ரீலு. ஸோ இந்த ரீலுக்கு இந்த ரீலுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம அல்ட்ரா லைட்லேருந்து பிக் கேம் வரைக்கும் நம்ம வந்து ஏஜில் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரீல் வேணுமோ இவர்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவருக்கு வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நம்ம வந்து என்னென்ன ரீல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோவில் கேட்குற இது பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டாக் வரும், நிறைய ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய ஸ்டாக் அப்டேட் பண்ணினே இருப்பார், என்னென்ன பொருள் வருது என்னென்ன பொருள் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ஷேடு, ஃப்ராக்ஸு, ஜிக்ஸு, பிரைட்ஸு, ரீல் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனல் டச் வந்து நம்ம ராட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராட் வந்து ஏஜே ப்ரோ காமிக்கிறார். நிறைய பிராண்ட் வச்சிருக்காரு ஏஜே ப்ரோ. ஸோ அதனால இப்போ ஏஜே ப்ரோவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஏஜே ப்ரோ காட்டுங்க என்னென்ன ராட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு. ராட்ஸ் நம்ம கிட்ட லுக்கானா இருக்குது, பயனியர் இருக்குது, அதுக்கப்புறம் டைவா இருக்குது. 3 பிராண்ட்ஸில் மெயினாக வச்சுருக்கோம். உங்களுக்கு பேசிக்காக வந்து 520 rupeesலேருந்து ராடு ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு 6 feet ராடு நல்லாயிருக்கும், சாலிட் டிப் ராடு. இதெல்லாம் லுக்கானாவோட பசிபிக் 10 feet ராடு 1350 அந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வேணும்னா கம்மி ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ராட் ப்ரைஸஸ்ஸு. அதுலேருந்து டைவாவில் ஒரு 7000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சர்ஃபிஷிங்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிட் போட்டு அடிக்கிறதுக்கு, லாங் காஸ்டிங்லாம் இது வந்து 10 feet ராட் பிகினர்ஸ்க்கு வந்து 1300 ரொம்ப ஒர்க். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வேறு எந்த பிராண்ட்லையுமே கிடைக்காது. சூப்பர் செம்ம ப்ரோ. இதெல்லாம் நல்லா ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுற ராடு. ராடோட பிகினர்லேருந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஹெவி ஃபிஷ்லாம் டார்கெட் பண்ணோன்னா இந்த ராடுக்கு போகலாம். நீங்கள் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2385 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ராடோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எப்படி ரஃப் அண்ட் டஃபாக கொடுத்துருக்காங்க. எந்த ராட்லையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் கிரிப் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க. நல்லா மேசிவாக இருக்கீங்க, பெரிய பல்காக மீன் பிடிப்பீங்கன்னா இந்த மாதிரி ராட்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சூப்பர் ப்ரெடேட்டர். லுக்கானாலேருந்து செரி பார், ரெட் கலர் செரி மரத்தோட குச்சி மாதிரியே போட்டிருக்காங்க. இது எவ்வளோ வளைச்சாலும் உடையாது பாருங்கள். இந்த அளவுக்கு எந்த ராட்னா நீங்கள் வளைக்க முடியுமா அந்த அளவுக்கு வளைக்கலாம். ஃபுல்லாக அல்ட்ராலைட் லூர்ஸ்க்காகவே பண்ணது, நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 டிப்பு கொடுப்பாங்க. இது ஒரு டிப்பு, இது இல்லாமல் இன்னொரு டிப்பு கூட கொடுப்பாங்க. 2 டிப்பு இதில். ஸோ ஒன்று போனாலும் இன்னொன்று யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக போனால் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, 2த்துக்குமே காஸ்டிங் வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் டிஃப்ரெண்ட் வரும். இந்த இடத்துல இருக்கிற ஆக்ஷன் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் 2000 rupees தான் பட்ஜெட் ராடு அல்ட்ராலைட்டுக்கு. நம்மக்கிட்ட அல்ட்ராலைட் லூர்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லுக்கானாலேருந்து கேப்ரி, செரி, கிளிட்டர், இது எல்லாமே அல்ட்ராலைட் லூர்ஸ் தான். சின்ன சின்ன லூர்ஸ் பாருங்கள். ஸோ உங்களால் பிக் கேம் பிடிக்க முடியல, நம்ம ஏரியாவில் சின்ன மீன் தான் அப்படி இருக்குன்னா நல்லா ஃபைட் பண்ணுறதுக்கு பெரிய ராட்லேருந்து நீங்கள் சின்ன மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு பெரிய சென்சேஷன் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ராடில் நீங்கள் யூஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது ஒரு செம ஃபன்னாக இருக்கும் கைஸ். அல்ட்ராலைட் எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ராட் அண்ட் ரீல் பொதுவாக வந்து ஃபிஷிங் பண்ணுறவங்க ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. அதில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி அதுக்கு ஒரு ராடு ஒரு ரீல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ராடுக்கு இந்த மாதிரி ரீல் லுக்கானோட மேட்ரிக்ஸ் 1000 இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டான ரீல். ஒரு 150 grams தான் வரும். இது ஒரு 100 grams தான் வரும். மொத்தமே ஒரு 1/4 கிலோவில் கையில் வந்து ஒரு ராட் அண்ட் ரீல். அந்த ஃபீல்லாம் பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய ராடு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வேற ஃபீல். இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஷோட்டர் ஸ்னேக் ஹெட்டுக்காக பண்ணுறவங்களுக்கு இந்த லுக்கானா பிளாக் மாம்பா ராடு இருக்குது. இதெல்லாம் வந்து வெயிட் கேஸ்டிங் ராடு. வெயிட் கேஸ்டிங் ராடில் இங்கே உங்களுக்கு ஒரு கிரிப்பர் மாதிரி வரும். ஸோ ரீல் வந்து டாப்பில் வரும், கீழே வராது. ஸ்பின்னிங் ரீல் மாதிரி இதில் மேலே வரும். இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். நல்ல சின்ன சின்ன ஃப்ராக்ஸ் இந்த 7 grams to 10 grams இருக்குது. லாங் காஸ்டிங் போல் பெரிய ராடு வாங்கி வச்சுருப்பாங்க, பிக்னஸில் தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ராடு ஸ்னேக் ஹெட்டுக்குனே தனியாக பிரத்யேகமாக பண்ணுற ராட்ஸ், இந்த ராடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான்
அதோட ஃபுல் பவர் நீங்கள் எடுக்க முடியும். ஒரு 7 கிராம் ஃப்ராகை கூட நீங்கள் அடிச்சிங்கன்னா சும்மா நல்லா லாங் டிஸ்டன்ஸ் போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல ஒரு வெயிட் காஸ்டிங் ரீல் ப்ளஸ் அதில் வந்து ஒரு 20 LB, அதிகபட்சம் ஒரு 20 LB 25 LB அந்த சைஸ் இருக்கிற நீங்கள் பிரைடெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ராக் நல்லா தூரமாக காஸ்ட் பண்ணலாம். நல்லா அதே மாதிரி நீங்கள் நல்லா விரால நல்லா மூவ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் ரொம்ப செடி கொடி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பிரைட் யூஸ் பண்ண முடியாது, அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் வரைக்கும் நீங்கள் ஒரு 28 LB அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் போதும் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா லுக்கானால இருந்து ரீஃப் மாஸ்டர் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஜிக்கிங்காகவே பண்ண ராட்ஸு. நீங்கள் போட்டில் போய் ஜிக்கிங் பண்ணுறீங்க, ராடோட திக்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, எவ்வளோ ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் லைட் வெயிட் ராட்ஸு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஜிக்கிங் பண்ணாலும் டயர்டே ஆக மாட்டீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3690 தான். மற்ற பிராண்ட்ஸில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நானே சொல்கிறேன். கம்பேர் பண்ணி மற்ற பிராண்ட்ஸில் ஹெவி ப்ரைஸாக இருக்கும். ஃபியூஜி கைட்ஸோட உங்களுக்கு வந்து 6390 வந்து டீல் பிரேக்கர். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க, போட் ஃபிஷிங் போகிறீங்க அப்படின்னா இப்படி அழகாக அதை பிடிச்சி இப்படி வச்சுட்டு சும்மா அப்படியே நல்லா ஜிக் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைஸ். வேறு லெவலில் இருக்கும் இந்த ராட்ஸ்லாம். ரீஃப் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் லுக்கானால. அதுக்கப்புறம் பயனியர்லேருந்து க்ரூசர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக் ராட்ஸ் தான், பிகினர்ஸ்க்காக. இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பயனியரில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். பயனியர் உழுவா, க்ரூசர், அதுக்கப்புறம் அட்ரிஃப்ட் எக்ஸி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனியர் சம்மிட் 2, இதெல்லாமே ஒரு ஸ்டெப் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பயனியரில் நம்மக்கிட்ட வந்து 15 ஃபீட் ராட் இருக்குது, சர்ஃப் லீடர்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பெரிய ரீல் பார்த்தீங்கன்னா ஜாக் பாய் காட்டியிருந்தார் இல்லையா டைவா, அந்த ரீல் கூட பேர் பண்ணுற ராடு இது ஒரு செக்ஷன் தான். இது மாதிரி 3 செக்ஷன் வரும் உங்களுக்கு, ஒன்று 5 அடி வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டிங்ரே ஜிடி எதுவாக இருந்தாலும் சர்ஃப்லேருந்து பெயிட் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா இந்த ராட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1-2 ராட்ஸ் எடுத்து போய் போட்டுவிட்டு ஒரு சண்டே அழகாக சேரை வாங்கி போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு மீன் புக்காகவும் ஜம்முன்னு நீங்கள் வீட்டுக்கு மீனோட போகலாம், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சேர் எல்லாம் ஃபிஷிங் சேர் தானே ப்ரோ? அது என்ன ரேட் அதெல்லாம்? அது வந்து பெரிய சேர் வந்து 400, சின்ன சேர் வந்து 350 அந்த மாதிரி வரும். சூப்பர் ப்ரோ. கிட்ஸ்க்காக அது வந்து அடல்ட்ஸ்க்கு. நம்மக்கிட்ட அது இல்லாமல் டென்ட் எல்லாமும் இருக்குது. லுக்கானாவோட டென்ட் இருக்குது, ஹேட் இருக்குது, கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான அக்சசரிஸும் வச்சுருக்கோம். இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷிங் பண்ணும்போது கையில் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மேலே இருந்து புல் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இந்த எலாஸ்டிக்கை ஜஸ்ட் தலையில் மாட்ட வேண்டியதான், அவ்வளோதான். மாட்டிட்டு இதை டைட் பண்ணிக்க வேண்டியதான். காற்றடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கேப் பறந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாலியாக காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாலியாக ராசு குட்டி மாதிரி ஜம்முன்னு ஃபிஷிங் பண்ண வேண்டியதான். சூப்பர். அதுக்கப்புறம் லுக்கானால வந்து கேப்ஸ் இருக்குது, வித் மாஸ்கோட வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து 280 rupees தான் டீல் பிரேக்கர். போட்டு நீங்கள் அழகாக மாஸ்கை போட்டு ஜம்முன்னு ஃபிஷ் பண்ணலாம் நீங்கள். ஸோ யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுவும் நீங்கள் அந்த சன் கிளாஸும் பேர் பண்ணிட்டீங்கன்னா வெயிலில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக நீங்கள் பாட்டு ஃபிஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து டைவா ராட்ஸ் பாருங்கள். டைவாவில் இதெல்லாம் பேசிக் ராட்ஸு 1950 ஸ்டார்டிங் ஆகுது. டைவான்றது ஒரு பெரிய ஜாப்பனீஸ் பிராண்டு. அவங்க 2000 ஒரு ராட் விட்றாங்கனால அதுவே பெரிய விஷயம். இந்தியன் மார்க்கெட்ஸ்க்காக இதெல்லாம் பிரத்யேகமாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க. டைவா பிராண்டோட உங்களுக்கு ஃபீல் அண்ட் ஃபினிஷே தனியாக இருக்கும். இதுலேயும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பேசிக் ராடாக இருந்தாலும் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்து இன்டர்மீடியட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் அந்த லெவலுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜூபிட்டர் பவர் இருக்குது, லெகாலிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிராஸ் ஃபயர் எல்டி இருக்குது. இதெல்லாம் அல்ட்ராலைட் ஃபிஷிங்காக டைவில் இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீப் ஃபயர் இருக்குது. ஸ்வீப் ஃபயர்லாம் உங்களுக்கு இதுவும் 2600 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து 1600 தான் வரும். இதெல்லாம் வந்து ஸ்னேக்கெட் ஃபிஷிங்காக நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா மெட்டல் ஹேண்டில் கொடுத்துருக்கு, உட்டன் கார்க் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கையில் ஈரம் இருந்தாலும் இந்த கார்க்கே அப்சர்வ் பண்ணிவிடும், EVA கிரிப்ஸ் மாதிரி இல்லாமல். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குங்க, வித் ஹூக் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் டைவாலே நம்மக்கிட்ட சர்காஸ்டிக் ரீல்ஸ் ராட்ஸும் இருக்குது 15 ஃபீட்டில். ஸோ டைவா விண்ட் காஸ்ட் இதுவும் 15 ஃபீட் ராடு, 3 செக்ஷன் வரும். ஸோ இதோட பவர் வந்து நல்லா இருக்கும். 8200 இதோட ரேட் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் ஈஸியாக இதில் வந்து லேண்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ராடை பிடிச்சி வளைஞ்சாலும் ராடு உடையாது, மீன் தான் வெளியே வருமே தவிர எதுவுமே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ராடு, நல்ல லாங் காஸ்டிங், மோர் தேன் 100 மீட்டர்ஸ் வந்து காஸ்ட் பண்ணலாம் இந்த 15 ஃபீட் ராட்ஸில். நீங்கள் ஒரு 100 to 150 கிராம் வெயிட் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா லாங் காஸ்ட் பண்ணலாம்.
சூப்பர். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இல்லாத நிறைய ராட்ஸ் நம்ம கிட்ட இங்க ஸ்டாக் வச்சிருக்கோங்க. இது வந்து லுக்கானாவோட பிளாக் ரிவர், கொமோடோ, மாஸ்டர் பிளாஸ்டர் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ராட்ஸ். இதெல்லாம் பிளாக் ரிவர்லாம் வந்து நீங்க யாசின் தாதா கேளுங்க, ஆந்திரா ட்ரிப்லாம் வரலாம், அதை தான் வச்சு கலக்குவாரு. அந்த மாதிரி ராடு இது வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. லுக்கானால வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ராட்ஸ் எல்லாம். அங்கே டிஸ்பிளேல இல்லாதது ஏகப்பட்ட ராட்ஸ் நம்மக்கிட்ட உள்ள ஸ்டாக்ல இருக்கும். ஸோ அங்கே இல்லைன்னா நீங்கள் நம்மளை பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கேட்டு அரேஞ்ச் பண்ணி தருவோம். மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும், இல்லாத பட்சத்தில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தருவோம். ஃப்ரெஷ் வாட்டருக்கு தேவையான அக்சசரிஸ் இருக்குது. கார் ஃபிஷிங்காக வந்து ஸ்பைடர் ஹூக்ஸ் கேட்பாங்க, அந்த ஸ்பைடர் ஹூக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அந்த ஸ்ப்ரிங் செட்டு, இதெல்லாம் ஹேண்ட்மேடு ஸ்ப்ரிங் பால் செட்டு. நம்ம சென்னை ஃபிஷிங் கிளப்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அவர் சொந்தமாக அவர் கைப்பட செஞ்சு கொடுக்குறது இதெல்லாம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்அப் பிக்ஸ் இருக்குது. மீட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு மாவை போட்டு அடிச்சிங்கன்னா பெரிய கட்லா, ரோகு, மிருகல் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஏரி ஓவல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீனும் பிடிக்கலாம். அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு பக்காவான செட்டு இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஹூக்ஸ், இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் பிராண்டு தான். இது மருட்டோ ஃபிஷிங் ஹூக்கு, கிர்பி ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹூக் வந்து லைட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெண்டாக இருக்கும் கைஸ், அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சர்ஃப் ஃபிஷிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஹூக்ஸு, நல்ல குவாலிட்டியான ஹூக்ஸ். ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக பெண்டாக இருக்குது பாருங்கள். மற்ற ஹூக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், இந்த ஹூக் லைட்டாக பெண்டாக இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் வந்து இப்படி ஃபீட் பண்ணுதுன்னா பாட்டம் ஃபீடர் ஃபிஷ், அதாவது தரையிலேருந்து இறை எடுக்கிற மீன்கள் வந்து இதை எடுக்கும்போது இப்படி வாயை வச்சிச்சுன்னா இப்படி உருவி மிஸ் ஆகாது. எப்படி இருந்தாலும் அது ஹூக் ஆகிடும். நார்மலாக இது ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா வந்து ஹூக்கப் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஓகே. இது இந்த பெண்டாக இருக்கிறதுனால எங்கே வாயை வச்சாலும் அது டக்குன்னு மாட்டிடும். ஸோ சர்ஃப் ஃபிஷிங்க்கு ரொம்ப தேவையான ஹூக்ஸ் இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட் டார்ச் கைஸ், இது வந்து நீங்கள் நைட்டில் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள் எல்லாருக்குமே. நைட்டில் நம்ம கஷ்டப்பட்டு கையில் டார்ச்சும் அடிச்சுட்டு மொபைலில் வச்சுட்டு பிடிச்சிட்டு மீன் பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராப்போடு வந்துடும். இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் ஹுக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தலையில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டிங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம், மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். நைட் ஃபிஷிங்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்காக, இன்னொன்று வந்து இந்த டியூப்லைட் மாதிரி சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் இற கோக்குறீங்க அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். லாங்கில் ஃபிஷ் அடிக்குது என்ன மீன் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம், இந்த டாப்பில் இருக்க லைட்டை. ஸோ ஜஸ்ட் 250 rupees தான் டீல் பிரேக்கர். இந்த லைட்டெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரீசார்ஜபிள், உங்களுக்கு டேரெக்டாக இதை போட்டு நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். பேட்டரி ஒரு டைமும் மாற்றணும்னு அவசியம் இல்லை, இதை போட்டு ரீசார்ஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம் வீட்டில். சூப்பர் ப்ரோ. கைஸ், ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டோம். ஸோ நம்ம ஏஜே ப்ரோவும் எல்லாமே எக்ஸ்பிளைன், என்ன விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ராடு, ரீலு, லூரு எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இங்கே கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு என்னென்ன டேக்கல்ஸ் வேணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணி தாராளமாக கேட்கலாம். பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேபி 99% இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி தாராளமாக நீங்கள் இங்கே வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ப்ரோ ஃபிஷிங் டேக்கல்ஸை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ என்ன நிறைய டேக்கல்ஸ் நானும் இங்கே வந்து பார்த்த உடனே ஒரு ஆங்கிள் என்னன்னா, ஒரு டேக்கல் ஷாப் உள்ள பூந்தவனே எதுனாவும் நான் இதெல்லாம் அதே மாதிரி நான் 4-5 பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்த உடனே அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஏஜே ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்தே வந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏஜே ப்ரோ வந்து அவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர் என்ன கடையில் புது ஸ்டாக் வந்தாலும் அப்லோட் பண்ணுவார். அவரோட வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து பாருங்க, இந்த நம்பர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க. எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும், டேக்கல்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லை, நீங்கள் பே பண்ண பிறகு தான் டெலிவரி வரும். ஸோ கொரியர் சார்ஜஸ் என்ன இன்க்ளூட் அதை நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நீருக்கும் விடுப்பு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.